மகாராஷ்டிராவில் மாவட்ட ஊராட்சி மற்றும் பஞ்சாயத்து தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்க அஜித் பவார் திட்டமிட்டிருந்தார். தனது சொந்த தொகுதியான பாராமதியில் 4 தேர்தல் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்பதற்காக மும்பையிலிருந்து தனி விமானம் மூலம் பாராமதிக்கு அஜித் பவார் கிளம்பியுள்ளார். பாராமதியில் தனி விமானம் தரையிறங்கும் போது விமான நிலைய ஓடுபாதையில் விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்தது. காலை 8:48 மணிக்கு நிகழ்ந்த இந்த எதிர்பாராத விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்ததை சிவில் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. விபத்துக்குள்ளான சிறிய ரக தனி விமானத்தில் அஜித் பவாருடன் பயணம் செய்த அவரது தனி உதவியாளர், தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி மற்றும் தலைமை விமானி மற்றும் துணை விமானி உட்பட மொத்தம் 5 பேரும் இந்த விமான விபத்தில் உயிரிழந்துள்ளனர். பாராமதியில் விபத்துக்குள்ளான தனி விமானம் பாம்பாட்டியார் லியர்ஜெட் 45 விமானமாகும். இது 2010ஆம் ஆண்டு முதல் சேவையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. VSR வெஞ்சர்ஸ் நிறுவனத்தால் இயக்கப்படும் இந்த லியர்ஜெட் 45 விமானம் VTSSK என பதிவு செய்யப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான விமானம் உட்பட இந்த நிறுவனம் மொத்தம் 17 லியர்ஜெட் 45 விமானங்களை இயக்கி வருகிறது. டெல்லியை தலைமையிடமாக கொண்டுள்ள VSR வெஞ்சர்ஸ் நிறுவனத்தை 2011ஆம் ஆண்டு விஜய்குமார் சிங் மற்றும் ரோஹித் சிங் ஆகியோரால் தொடங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது வணிக பயணங்கள் மற்றும் மருத்துவ அவசர போக்குவரத்து சேவைகளுக்காக சார்ட்டர் சேவைகளை வழங்கும் இந்நிறுவனத்தில் 60க்கும் மேற்பட்ட விமானிகள் பணியாற்றி வருகின்றனர். டெல்லி, மும்பை, ஹைதராபாத் மற்றும் போபால் ஆகிய நகரங்களிலிருந்து செயல்படும் இந்த நிறுவனம் ஒரு 24 மணி நேர விமான சேவை நிறுவனம் என்று விளம்பரப்படுத்தியுள்ளது. லியர்ஜெட் 45 என்பது ஒரு நடுத்தர விமானமாகும். கனடாவை சேர்ந்த பம்பாட்டியார் என்ற விமான தயாரிப்பு நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் இந்த லியர்ஜெட் விமானம் பெரும்பாலும் வாடகை விமான நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுகிறது. இது 2 ஹனிவெல் டர்போஃபேன் என்ஜின்களால் இயக்கப்படும் விமானமாகும். ஒரே நேரத்தில் சுமார் 8 பேர் பயணிக்கக்கூடிய இந்த விமானத்தில் சுமார் 3000 கிலோமீட்டர் தூரம் வரை அதிவேகத்தில் செல்ல முடியும் என்று கூறப்படுகிறது. இலகுரக வணிக ஜெட் விமானமான இந்த விமானம் பொதுவாக கார்ப்பரேட் மற்றும் விஐபிக்களின் பிரத்யேக பயணங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. விபத்துக்கு என்ன காரணம் என்பதை கண்டறிய விமான தரவு மற்றும் காக்பிட் குரல் பதிவு கருவிகளை மீட்டுள்ள நிலையில் விமான குழுவினரின் தகவல் தொடர்பு, விமான அமைப்புகள் மற்றும் தரையிறங்கும் நேரத்தின் வானிலை தரவுகளையும் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. முன்னதாக ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இதே நிறுவனத்தின் VTDBL என பதிவு செய்யப்பட்ட லியர்ஜெட் 45 XR விமானம் விசாகப்பட்டினத்திலிருந்து வரும்போது மும்பை விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானது. விரைவாக விமானத்தில் ஏற்பட்ட தீயை அணைத்ததால் அதிர்ஷ்டவசமாக விமானத்தில் பயணித்த 8 பேரும் சிறிய காயங்களுடன் உயிர் பிழைத்தனர். முதல் கட்ட விசாரணைகளில் விபத்து நடந்த நேரத்தில் புனே பாராமதி பகுதிக்கு மேல் பார்வைத்திறன் மிகவும் குறைவாக இருந்ததாகவும், இது இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் இல்லாத பாராமதி விமான நிலைய ஓடுபாதையில் விமானத்தை தரையிறக்குவதில் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ILS இல்லாத நேரத்தில் விமானிகள் ஓடுபாதையில் விமானத்தை சரியாக தரையிறக்க கையேடு மற்றும் பார்வை நுட்பங்களை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. தனது முதல் முயற்சியில் நேரடியாக ஓடுபாதையை அணுக முடியாத நிலையில் ஒரு பெரிய வளைவை எடுத்த விமானம் தரையிறக்கத்தை முதல் முறை கைவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்த விமானத்தை 2வது முறை தரையிறக்க முயற்சி செய்த விமானி மேடே என்ற அவசர அழைப்பை விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. பிறகு சுமார் 100 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானம் சமநிலையை இழந்து ஓடுபாதைக்கு முன்பாக தரையில் மோதி வெடித்தது என்றும், தொடர்ந்து சரவெடி போல் வெடித்து சிதறிய விமானம் தீப்பிடித்து எரிய தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாமல் போய்விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிவில் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையத்தின் முதல் கட்ட பகுப்பாய்வு முடிந்ததும்
ஒரு முறையான முதற்கட்ட அறிக்கை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட். இதே போல சென்னை சிட்டி லிமிட்குள்ள மார்க்கெட் பிரைஸ் 5000 இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் 1999 per square feet க்கு பிளாட் கிடைக்குமா? 100% கேரண்டியா கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் G Square Plots நியர் குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ். இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கயாவது பிளாட் காமிச்சீங்கன்னா வெறும் ₹1 கொடுத்து ஒரு பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க. For bookings call 8939750009.